புதுசாக ட்ரெயின்லாம் விடுறீங்க, ஆனால் அதில் வந்து ஃபேர்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மிடில் கிளாஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ அதில் ட்ராவல் பண்ண முடியல, அப்பர் மிடில் கிளாஸும் பணக்காரங்க தான் அதில் ட்ராவல் பண்ண முடியுதுன்ட்டு காங்கிரஸ் வேறு செல்வ பெருந்தகை சொல்கிறார். அதாவது வந்தே பாரத் சொல்கிறார். ஹிந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவதும் மக்களை திசை திருப்புவதும் தான் இவருடைய நோக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அது என்னன்னா, ஏழை மக்கள் முன்பதிவில்லாமல் செல்வதற்காக உங்களுக்கு தெரியும் அந்த ரயில் பெட்டிகள்ல எக்ஸ்ட்ரா ஒரு கோச்சு இப்ப சமீபத்தில் சேர்த்திருக்கிறாங்க. எதற்காக? அந்த மக்கள் பொருளாதாரத்துல வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் பயணிக்க வேண்டும், ஒரே கோச்சில் நிறைய மக்கள் போவாங்க என்பதற்காக கூடுதலாக ஒரு கோச் சேர்த்திருக்கிறாங்க. இது இந்தியா முழுக்க. இப்போ நம்ம இந்தியா முழுக்க அப்படின்னு பேசும் பொழுது தமிழ்நாடுன்ற பேர் இல்லை என்று இங்க சில அடிமுட்டாள்கள் பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு என்பதே தனி நாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தனி நாடு கிடையாது. இந்தியா என்கிற ஒரு தேசத்தில் ஒரு மாநிலம் தான். அதனால பேர் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்த மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக செய்வார். அந்த அடிப்படையில ரயில்வேயில் உள்ள ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஏற்ற போன்றதான் அந்த டிக்கெட் நிர்ணயம் இருக்கு. இப்ப வந்தே பாரத்னா உங்களுக்கு குறுகிய கால நேரத்திற்குள் செல்லக்கூடிய, அது முழுக்க முழுக்க குளிர் பயணம் செய்யக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கிறது. ஆனாலும் அந்த டிக்கெட்டினுடைய விலையும் நாங்க கூடிய விரைவில் குறைப்போம் அப்படின்னு சொல்லி இது மக்களுக்கான அரசு என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இந்த பட்ஜெட் வந்த பிறகு நீங்க பாருங்க, மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் வரப்போகிறது. குறிப்பாக ரயில்வே துறையில 6000 கோடி ரூபாய்களை மத்திய அமைச்சரவை இந்த பட்ஜெட்ல தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அதனால் நிச்சயமாக ரயில் பயணம் செய்யக்கூடிய ஏழை மக்களுக்கு அவருடைய சிரமங்களை நீக்க எப்படி ஒரு கோச் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறோமோ அதே போன்று வரக்கூடிய காலங்களில் வந்தே பாரத்தினுடைய ரயில் கட்டணமும் குறையும் என்பதை உங்களுக்கு நாங்கள் உறுதிபட சொல்லிக் கொள்கிறோம். தமிழ்நாடு பாஜக கோஷ்டி குஸ்ல அதிகமாக இருக்கு, கம்யூனிஸ்ட் எங்க கட்சிக்குள்ள கோஷ்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? அதாவது அவர்கள் கம்யூனிஸ்ட் வளர்ச்சியை பற்றி பேசணும். கழுத தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி 6 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளவர்கள் கடைசியில் இன்றைக்கு கேரளாவோடு எங்களுடைய ஆட்சி முடிந்து போய்விட்டது என்று சொல்லி கேரளாவில் வயநாட்டில் இன்றைக்கு கொத்து கொத்தாக மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருவெள்ளம் வரப்போகிறது என்றும், அதே போன்று இது மாதிரியான மழை வெள்ளம் வந்தால் மிகப்பெரிய ஆபத்தை மக்கள் சந்திப்பார்கள் என்று சொல்லி மத்திய அரசு 7 நாட்களுக்கு முன்னால் கேரள அரசை எச்சரித்தும் கூட மக்களை பற்றி அவர்களுடைய உயிர்களை பற்றி கண்டுகொள்ளாத இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம் இன்றைக்கு மக்கள் இறந்த பிறகு வழக்கம் போல் மத்திய அரசை குற்றம் சொல்லுகிறார்கள். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கு இராணுவத்தினரில் இருந்து ஒவ்வொரு மக்களும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும், அதே போன்று RSS சுயம் சேவகர்களும் இன்றைக்கு களத்தில் நின்று தங்களுடைய உயிரை விட அந்த மக்களின் பாதிப்பை அகற்றுவதற்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். சிரமப்பட்டு அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் செல்வ பெருந்தகை போன்றவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டும், அதே போன்று இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டு இவர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எங்களுடைய நோக்கம் என்பது 2026 சர்வாதிகாரத்தையும் ஊழலையும் செய்யக்கூடிய குடும்ப ஆட்சியை கொத்தோடு கலைக்க வேண்டும். தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும்.